ஹை டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாமா, ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஜிம்னோட வீட் தான். ஸோ செம்மையாக சவுண்ட் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா ஜிமின் தான் கத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட சண்டை, பயங்கர சண்டை போல. அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்கலன்னு வையேன், அவ்வளோதான் நான் தொங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜிமின் வந்துட்டு இங்கே பாருமா, நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்கலன்னு வையேன், நானும் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மிரட்டிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு ஜீவன்கள் ஓரமாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜிமினோட அப்பாவும் அண்ணியும் தான். இதையெல்லாம் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பழகி போயிடுச்சு போல். அப்படியே வந்துட்டு ரசிச்சு ஏதோ டிவி சேனல் மாற்றுற மாதிரி கையில் ரிமோட் தான் இல்லை, மற்றபடி வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு உட்காந்துட்டு மாமா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவர் வந்துட்டு ஆமாம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஏற்றி விடலாமா அப்படின்ட்டு அவர் கேட்டுக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி இது ஒரு வாய்ஸ் வருது, ஆமாப்பா ஆமாம் ரெண்டு பேரும் ஏற்றி விடுங்க, நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ஜுன் தான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு அண்ணா, ஜிமின் வந்துட்டு தம்பி. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ஜிமின் கிட்ட கல்யாணம் ஆகலை. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் இங்கே. உடனே நம்ஜுன் கேட்குறாங்க, ஆமாம் என்ன எதுக்கு இன்னைக்கு கத்திட்டு இருக்கிறாங்க, டெய்லி ஏதாவது பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குன்னு கேட்கவும், ஆமாடா இன்னைக்கும் பிரச்சனை தான், என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்ன பிரச்சனை கல்யாணமா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறாரு. ஆமாம் அதே பிரச்சனை தான், இவ்வளோ நாள் வெளியே எங்காவது பொண்ணு பார்த்தா பிடிக்கல அதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ உன் அம்மா வந்துட்டு அவளோட அண்ணா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா, அதுக்கும் மாட்டேங்கிறான். அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பேத்துக்கு சமயம் முட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ஜுனா அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு பக்கன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் விட்டால் முடி பிடிச்சிக்குவாங்க போல. முடி பிடிச்சிக்காதது ஒன்று தான் குறை, அந்தளவுக்கு ரெண்டு பேர் காய்ச்சி பிடிச்சின்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் உங்களோட வீட்டில் ஸோ இங்கேயும் அதே தான், அங்கேயும் இங்கேயும் குறைச்சலே கிடையாது, செம்மையாக சண்டை போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் டேடிக்கும் சம சண்டை, உங்கள் அம்மாவும் அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணல, பயந்துட்டே பார்த்துருக்காங்க. அப்போ பொண்ணு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இவருக்குள்ள யாராவது பார்த்தா மானம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தலையை அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் தங்கச்சி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கிறா, அம்மா இவங்க இப்படி தானம்மா, விடுமா பார்த்துக்கலாம், நான் வேணா வீடியோ எடுத்து வைக்கிட்டா, நெட்டில் போடல நிறைய காசு வரும் அப்படிங்கிறா. அப்படியே குடும்ப மானத்தை கிடைக்கிறதுக்கே வந்து பிறந்திருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில ரெண்டு தட்டிட்டு அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் உங்கள் அப்பாவை கேட்குற மாதிரி இல்லை, இங்கே பாருப்பா செத்தாலும் சாவனே தவிர உன் தங்கச்சி பையன் மட்டும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு செத்தாலும் சாவியா அப்படின்னா செத்துரு, ஏன்னா வேற யாருக்கும் நான் கல்யாணம் எடுத்துட மாட்டேன், கட்டுனா என் தங்கச்சி பையனை கட்டு, இல்லைன்னா நீ சன்னியாசியா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க வந்துட்டு அப்படியா ஓகே நாளைக்கே நான் வந்துட்டு சன்னியாசியா போயிடுறேன் சரியா, கண்டிப்பா சன்னியாசியா போனா கூட பார்ப்போம், உன்னோட தங்கச்சி பையனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை. ஸோ இப்படி தான் பயங்கரமாக சண்டை போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா அப்படின்னா ரெண்டு பேர்த்து வீட்டையும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான். ஸோ ஜிமினுக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லி சமாதானம் பண்ணாங்களோ, ஆனால் வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சு தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யாரையும் பார்த்து கூட இல்லை, எல்லாரும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டே பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு இந்த ரிங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுவாங்களே என்கேஜ்மெண்ட்டில் சும்மா அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமினோட கையை வந்துட்டு பிடிக்கிறீங்களே ஸோ ரிங்கு போடுறதுக்கு, அப்படியே வேலை போட்டு நசுக்கி விட்டுறீங்க. அவருக்கு சமயம் வலிக்குது, அவர் சும்மா விடுவார், அவரும் வந்துட்டு வெளியில் தான் நிற்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களோட விரல பிடிச்சி அப்படியே ஒடிச்சு விடுற மாதிரி நல்லா போட்டு திருக்கி விட்டுட்டாரு. அவ்வளோதான், உங்களுக்கு விரலே ஒடிஞ்சு தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் வெளியே எது காட்டிக்க முடியாதுல்ல, ஏன்னா நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. அப்படியே வாய் மூடிட்டு நிக்கிறீங்க. இப்போது இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி வெறியாக வருது, சி இப்போ இவன் கூட சாப்பிடணுமான்னு. ஆனால் ஜிமின் வந்து வாய் தந்து சொல்லிட்டாரு, சி கருமை என் கூட உட்காந்து சாப்பிடாத தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திரு அதே தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு மட்டும் நான் ஆசை அவங்க கூட உட்காந்து இப்படி சாப்பிடணும்னு. கரும பிரச்சனை நான் எப்போடா அப்படிங்கிறீங்க, அவர் வந்துட்டு கரும பிரச்சனை இனி போடி அப்படிங்கிறாரு. பயங்கரமாக சண்டை வந்துட்டே இருக்குது. அந்த பக்கம் நம்ஜன் உட்காந்துட்டு டே கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் உங்கள் தங்கச்சி உட்காந்துட்டு அக்கா நீ கொஞ்சம் நாள் சண்டை போடுக்கா, நான் உனக்கு இருக்கேன், நீ சண்டை போடு, ஜிமின் மாமாவை நான் கட்டிக்கிறேன், நீ வேணா வந்துட்டு இங்கிட்டு போயிருக்க ஓடி போயிரு அப்படின்ட்டு இருக்கிறா. உங்களுக்கு பாக்குறீங்க அடிப்பாவே நான் ஓடி போகணும், நீ வந்துட்டு அவனை கட்டிக்கணும், அதுக்கப்புறம் என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன செருப்பு கட்டி அடிக்கணும், அதான உன் பிளானே, நல்லா வருவடி நல்லா வருவ, நீ எல்லாம் என் தங்கச்சியா அப்படிங்கிற நீங்க அவளை திட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 20 வயசு அப்படின்னா அவளுக்கு 12 வயசு தான். ரெண்டு பேத்துக்கு 8 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால ரொம்ப குட்டி பொண்ணு தான். நீங்களும் பார்க்குறீங்க நல்லா வருவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி சாப்பாடு கோவத்தோட அப்படி அள்ளி உருண்டையாக வாயில் போட்டுக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, சி கருமன் எப்படி சாப்பிட்ற அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தாண்டா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வேணும் ஜிமின் முன்னாடி அப்படி உருண்டையாக பண்ணி அப்படி வாயில் போட்டுக்கிறீங்க. அவர் சி அப்படிங்கிறாரா, உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு உருண்டை எடுத்து அவரோட வாயில் அப்படியே சத்து நப்பிட்டீங்க. அவருக்கு கோவம்னா கோவம், கரும்பு பிடிச்சி சொல்லி எப்படி அக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு பேத்துக்கு சண்டை. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி ஜிமினோட முடி பிடிச்சிட்டு யாரை பார்த்துட்டா சீன்னு சொன்னேன்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு உங்கள் முடி பிடிச்சிட்டு யாரை பார்த்துட்டு நீச்சின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறனால எங்கள் சின்னதுலேருந்தே அப்படி தான் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு விட்டுறாங்க. ஆனால் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கு அப்படி சண்டை தீரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சண்டை போட்டு முடிச்சுட்டு தலையெல்லாம் அப்படி கிளஞ்சி போயிடுச்சு ரெண்டு பேத்துக்கும். ஜிமின் கூட பரவாயில்ல, அப்படி தலை இப்படி பண்ணால் சரியாக போயிடாது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு பின்னியெல்லாம் விட்டுருப்பாங்க, ஜடையெல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாமே கிளஞ்சி போச்சு. அதை பார்க்குறீங்க. உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன்னு வையன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒரு வேளை பண்ணா நீ என்கிட்ட செத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து ரிச்சி போடி ஆளையும் பாரு அவளையும் பாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. உங்களுக்கு அப்படியே வெறி ஆகுது. இருந்தாலும் எதுவுமே சொல்லல, அப்படியே அமைதியாக போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறீங்க.
ஸோ இந்த டைமில் உங்களோட அப்பா வந்துட்டு ஒயின்னா ஒயினே அப்படின்ட்டு வராரு. அவருக்கு கொஞ்சம் பாசம் போல உங்கள் மேலே, என்னதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கனாலும் ஆனால் ரொம்ப பாசமாக இருந்துப்பீங்க. அப்படியே ஒயினே அப்படின்ட்டு வராரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு கந்தர கோலத்தில் இருக்கிறீங்க. தலையெல்லாம் அப்படி கிளஞ்சி போயிட்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்த மாதிரி அப்படி இருக்கிறீங்க. பார்த்துட்டு அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உன் தங்கச்சி பையன் ரொம்ப நல்லவன் வல்லவன் சொன்னி இல்லை, அவன் பண்ணி வச்ச குழந்தை பாரு இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுக்கிறீங்க. ஸோ அப்படி தலையை போட்டு உங்களை போட்டு பெரட்டி எடுத்துட்டாரு முடி பிடிச்சி. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வெறியாக்குது. உங்கள் டாடி பார்க்குறாரு, என்னம்மா அவனா அப்படி பண்ணா, என் மருமகனா அப்படின்னு சொல்லவும், உன் மருமக தான் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டாடி வந்துட்டு இல்லைம்மா இல்லைம்மா அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும், நீ நம்ப மாட்டேடா, நீ நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எது டாக் இது சொன்னியாமா அப்பாவுன்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் உன்னை டால சொல்ல, உன்னை கொள்ளதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு மாதிரி உருட்டுக்கட்ட மாதிரி இருக்குது எடுத்துட்டு வீடு ஃபுல்லாக துரத்திட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜிம்மியோட அம்மா வந்துட்டு ஐயோ என் அண்ணன் எடுத்து அடிச்சு கொண்டு போட போறான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஒயினு ஒன்று விட்டுடா, என் அண்ணாவை விட்டுடா, ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வராங்க. இப்போ அப்படியே திரும்புறீங்க, அதாவது உங்களோட அப்பாவை விட்டுட்டு இப்போ உங்களோட அத்தையை பிடிச்சிட்டிங்க. வாத்த வா உன்னதான் தேடிட்டு இருந்தேன், நீ கிடைக்கல அதனால தான் உன் அண்ணனை பிடிச்சா. இப்போ பாரு நீ சிக்கிட்டியான்னு சொல்லிட்டு இப்போ அதை வீட்டு கட்டி தூக்கிட்டு வாத்தையை துரத்திட்டு இருக்கிறீங்க. நீ எதுக்கு அந்த பையனை பெற்று வச்ச? உன்னை வந்துட்டு யார் நம்ஜன் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா? என்ன அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. இப்போ பாரு கருவ பிடிச்சி இந்த நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, என் வாழ்க்கையும் போச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு உங்களோட அத்தையை துரத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை ஓடிட்டு இருக்கிறாங்க. அடே அண்ணா காப்பாத்துடா, உன்னை காப்பாற்ற வந்தாலே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களோட அப்பா அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டாரு, இவகிட்ட தப்பிச்சா போதுடா ராட்சசி அப்படின்ட்டு. உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்துட்டு உடனே அவங்க அம்மாவை காப்பாற்றி, அம்மா இப்பவும் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறீங்க பாரு, இப்போவே அவன் வந்துட்டு ஒன்று ஊட்டுக்கட்டை எடுத்துகிட்டு அடிக்க வரா, கல்யாணம் இது பண்ணி வச்சினா உன் மருமக ஒன்று கொண்டுருவாம்மா, நீயே யோசிச்சுப்பாரு, எனக்கு நீ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பாசமாக பேசுகிறாரு. ஸோ உடனே அவங்க அம்மா வந்துட்டு உஷாராயிட்டாங்க. ஏண்டா டே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அவள் இன்னைக்கு தான் என்ன துரத்திட்டு இருக்கிறாடா, அவள் பிறந்தா பிடிச்சா இந்த மாதிரி தானே துரத்திட்டு இருக்கிறா, நீ மட்டும் என்ன சும்மா விட்டியா என் அண்ணாவை, நீ அண்ணாவை இந்த மாதிரி வந்துட்டு கல்லெல்லாம் எடுத்து இட்டுருக்கிறீங்களா, கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிருக்கீங்களா, உன்னால என் அண்ணனுக்கு 4 தேங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜிம்மி நினைச்சிங்க பாரு அது இது ஒன்றா அப்போ சின்ன வயசு அப்படின்னு சொல்லவும், ஏண்டா 18 வயசு சின்ன வயசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா சின்ன வயசு தான், இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மிக்கு இப்போ 22. ஸோ இதே மாதிரி தான் பயங்கரமாக போர்க்களமாகவே இருக்குது உங்கள் வீடு. டெய்லியும் கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட உங்களுக்கு ஜிம்முக்கு அப்படியே செம்மையாக சண்டை வந்துடுது. 2 பேரும் அப்படியே முட்டி பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்குவீங்க, சும்மாலும் சண்டை போட மாட்டீங்க, அப்படியே அடிச்சுக்கிறது. இது மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு க்யூட்டாக இருக்குதோ என்னமோ, ஆனால் உங்களுக்கு செம கடுப்பாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே உங்களோட வீட்டில் தான் இருக்காங்க, ஜிம்மியோட ஃபேமிலி எல்லாமே. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இங்கேருந்து தப்பிச்சு போக வழியே இல்லையா, இவங்ககிட்ட மாட்டிட்டு சாக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எல்லாரும் உங்களை போஸ்ட் பண்ணி கல்யாணமே பண்ணி வைக்க போகிறாங்க. அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஜிம்மி இருக்கும், அவருக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட் இருக்குல்ல, ஸோ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிறீங்க. அதாவது பெரிய ஜன்னல் இருக்குல்ல, ஸோ அந்த ஜன்னல் வந்து குதிக்கிறீங்க. குதிச்சு அப்படியே அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டை விட்டு ஓடுறீங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா, அவரும் இதை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அவரும் ஜன்னல் வழியாக குதிச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கிறாரு பேக்கெல்லாம் தூக்கிட்டு. 2 பேரும் ஓடி போயிட்டீங்க. ஸோ 2 பேரும் அதாவது ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரே கேபிள் கை காட்டுறீங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க யார் அதுன்னு சொல்லிட்டு. ஜிம்மி வந்து யாருன்னு பார்த்தா நீங்கள். அவருக்கு ஷாக்கு, நீ என்னடி இங்கே அப்படிங்கிறாரு. நீ என்னடா இங்கேன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அவங்க ஒரு போலீஸ் வந்துடுறாங்க. அம்மா என்ன 2 பேர் கல்யாண கோலத்தில் இருக்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அன்டைம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேக் தூக்கிட்டு நிற்கிறப்போ வேறு ஏதாவது தப்பாக்கு இது கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயந்துட்டு, இல்லை நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறோம், ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டாரு. அந்த போலீஸ் தான் சார் அவர் வேற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்குறாரா. ஸோ அந்த இடத்துல ஜிமிக்கு வேறு வழி தெரியல, நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் பயந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஜிம்மி வந்துட்டு வேறு வழி இல்லாமல், நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு அவங்களும் நிஜமாக தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க இங்கே பாருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. வேறு வழி இல்லைல்ல அப்படி சொன்னால் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு. அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லைப்பா உங்கள் வீட்டில் சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம், அவங்க கொண்டே போடுவாங்க, நாங்கள் வந்துட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அதாவது நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த போலீஸ் விட்டுற மாதிரி தெரியல. உடனே உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபோன் எடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி உங்கள் 2 பசங்களுக்கும் பிடிச்சிருக்காமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க அவங்களுக்கு கல்யாணம் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், எப்பா எவ்வளோ நல்ல குடும்பம் பார்த்தியா, கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கல, போப்பா வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாளைக்கே பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சரிங்க சார் நாங்கள் இப்போதைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. அந்த போலீஸ் போனதுக்கப்புறம் போயிடலான்னு பார்த்தா அவர் போகவே மாட்டேங்கிறாரு. இப்போ உங்கள் 2 பேத்துக்கு வேறு வழி இல்லை, தான் போய் ஆகணும். ஸோ அதனால் அப்படியே வீட்டுக்கே போகிறீங்க. அப்படியே ஃபேஸெல்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு இது செம டென்ஷன் ஆகுது. ஏடி நான் அப்படி சொல்ல அப்படின்னா வச்சு உன்னை தேவையில்லாமல் வேறு ஏதாவது கேஸில் போட்டிருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த கூட பரவாயில்ல, ஆனால் உன்னோட லவர்னு சொல்லிட்டு பார்த்தியா என்னால் தாங்கிவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ரோட்டில். ஸோ போலீஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்கள்ல, அதனால் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்து என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்து அவங்க 2 பேர்த்து கையிலேயே பேகு பார்க்குறாங்க. 2 பேரும் எங்கே ஓடி போகிறீங்க, உங்களுக்கு தான் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோம்ல, வீட்டில் சண்டை போட்டிங்க சரி ஓகே, ஆனால்
நீங்கள் லவ் பண்ணுறதால எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, ஐயோ கடவுளே இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கலாய்க்கிறாங்க. டேய் பார்த்தியா உனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு ஓடி போய் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ, த்ரில்லு கேட்குதா கிக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான் ஜிமின்கெல்லாம் செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே இதுங்களோட ஒன்றும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தள்ளி தொலைங்க அப்படின்ட்டு போகிறாரு. எல்லாரும் உங்களை பிடிச்சிட்டாங்க. ஏய் சொல்லு எப்போ இந்த லவ் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை, என்ன இது வீட்லேயும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, ஆனால் எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியெல்லாம் கேட்குறா. ஏய் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. இப்போ விடியுது, வேற வழியே இல்லை, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாத்துறாங்க, எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அது மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் ஜிம்மினுக்கு மூஞ்சே இல்லை. கடவுளே இப்படி வந்து சிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தனியாக ஓடினா கூட பிரச்சனை இல்லை, இவ கூட வந்து தான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இல்லைன்னா நேரம் நான் வந்துட்டு இந்நேரம் ஊருக்கே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களுக்கும் அதே கதை தான், எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா ஆனால் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, போயும் போயும் அவனுக்கு லவர், ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ மேரேஜ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிருக்காங்கல்ல, அதனால வந்துட்டு 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு த்ரில் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே போங்க, எங்கே வேணா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் லவ்வே சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குன்னா கடுப்பாகுது, போய் போய் இவனுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜிம்மினுக்கு வச்சு இவங்களுக்கெல்லாம் யார் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேர் நின்று இருக்கிறீங்க. ஸோ ரம்ஜான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு 2 பேத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாரு. இது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்க. 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க இது ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜிமின்லாம் கேட்டார், இது ஒன்று தான் குறைச்சலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் போயிட்டு வாடா, என்ன பண்ணுறது, நாங்களாம் போனதில்ல, சொல்லுமா நீங்களும் போயிட்டு வாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டிக்கெட் பார்த்தா ஃபாரின் கார்டு இருக்குது. ஸோ ஏதோ இந்த பட்டிக்காடை கூட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாரை பார்த்து பட்டிக்காடு, நீ தாண்டா பட்டிக்காடுன்னு அனுப்பிட்டுங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பட்டிக்காடு அவளே அவள் ட்ரெஸ்ஸையும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்ட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் இந்த ரெசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் மேரேஜே முடிஞ்சாலும் இன்னும் சண்டை தீரவே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா அந்த அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு போல். எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்ப்பா இன்றைக்கே பண்ண சொல்கிறேன்னா கழிச்சு பண்ணிக்கலாம்ல, கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம், இவங்க போயிட்டு வரட்டு விடுங்க, எல்லாரும் பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்களா, கொஞ்சம் வரட்டும், நம்ம எல்லாம் இருக்கிறனால தான் அப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ஜனும் கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விடுறாங்க. உங்களுக்கு தான் கடுப்பாகுது. அப்படியே 2 பேரும் பல்ல கடிச்சிட்டு வேண்டாம் விருப்பா தான் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படின்னா ஜிமினுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் அதிகமாக போய் பழக்கம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் கூட பழக்கமே இல்லை. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அத்தாடி இவங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக இதாக சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே உங்களுக்கு கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு ஜிமின் மேலே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், அவர் வந்துட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அப்படியே வந்துட்டு வேறு வழி இல்லாத அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, மயங்கி கிடக்குறீங்க, அப்படியே வாமிட் எடுத்துக்கிறீங்க. அவருக்கு நான் உடனே டக்குன்னு எந்திரிச்சுட்டு வாஷ்ரூம் இருக்கிற ஸோ அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே டஸ்ட்பின்லேயே போட்டுறாரு. போட்டுட்டு பனியனோட வராரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி வரவும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வந்து உட்காந்தா நீங்கள் இன்னும் அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க. என்னடா இது ஏதாவது ஆய் தொலைஞ்சிருச்சா, செத்துக்கிட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கண்ணில் தட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து அது தெரியுது, ஆனாலும் கண்ணை முடிச்சா திட்டு வரும்னு பயந்துட்டு போய் கண்ணை இருக்க மூடிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு தண்ணி எடுத்து தெளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே கண்ணை முழிக்கலன்னா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முழிக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு, செம்மையாக முறைக்கிறாரு. ஆனால் உங்களால் ஒரு மாதிரியே இருக்குது, அவங்களால முடியல. ஸோ ஜிம்னாலும் சத்தியமாக முடியல, இன்னும் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாஷ்ரூம் கூட்டு போகிறாரு. நீங்களும் போயிட்டு இன்னும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. அப்படியே வாமிட்லாம் எடுத்து முடிச்சு மறுபடியும் வந்துட்டு சீட்டில் உட்கார வைக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, திரும்ப வாமிட் எடுத்துகிட்டே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ தொண்டாலாம் ஒரு மாதிரி வலிக்குது, வயிறில் அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வயிற்று இழுத்து பிடிச்சி தான் நீங்கள் ஒரு தடவை வாமிட் பண்ணியிருப்பீங்க. அவர் வைக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாளோ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு கொண்டு உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் வந்துட்டு ஜிமின் மாதிரி பலியோட அங்கேயும் நடந்துருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறாங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஷால் இருக்குல்ல, ஸோ அந்த ஷால் வந்துட்டு ஜிம்மிக்கு கொடுக்குறீங்க, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை போத்திக்கோ எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான் சொல்லிட்டு அதை வாங்கி போத்திக்கிட்டாரு. என்னவோ தெரியல, அவருக்கு அந்த ஷால் ரொம்ப பிடிச்சிருக்கு போல போத்திருப்பாரு. பட் அது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் நல்லா இழுத்து நல்லா பக்கமாக ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே சேர்த்து போத்திக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஷாலையே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஜிமின் பார்க்குறாரு, எழுப்பலாமா வேணாமான்னு. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் வயிற்றுல இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, வயிறு பேரட்டுல, அதனால எழுப்பி சாப்பிட வைக்கலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் தூங்கிட்டே இருக்கிறீங்களா. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் தூங்கிட்டே இருக்கவும் ஒரு வாட்டி எழுப்புறாரு. வயன் எந்திரி அப்படின்னு சொல்லவும் நீங்களும் எந்திரிக்கிறீங்க. இந்த அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து வாங்கி கம்மி சாப்பிட்டுக்கிறீங்க. உங்களால் முடியல. ஸோ இப்போல்லாம் சண்டைலாம் போட முடியாது, வாய் முடித்து சமத்தா கேட்டுக்கிறீங்க. அவருக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னது நம்ம சமத்தா கேட்டுக்கிறா, இது இவ கிடையாதே, ஒரு வேளை முடியலன்ட்டு அப்படி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ தெரியல, நீங்கள் தூங்குறப்ப க்யூட்டாக அழகாக தெரியுறீங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்குறா பாரு. ஆனால் இவ கண்ணை முழிச்சா பிசாசு பிசாசு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கண்ணை முழிச்சோடி பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவீங்களா, அதனால அவருக்கு அது நினச்சாவே பயமாக இருக்குது. அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு அவரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க அழகாக. ஆனால் கண்ணை முழிச்சா பைத்தியக்காரன் சைத்தான் மாதிரி ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நீங்களும் மறுபடியும் தூங்கிடுறீங்க. ஸோ ஒரு வேலையை ஏர்போர்ட் வந்துச்சு. ஸோ ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்க. ஏர்போர்ட்டில் இறங்கியுமே உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி அந்த கேர்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனால் முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் தான் வந்துட்டு அப்படி உங்களை ஷோல்டர்லாம் பிடிச்சி அப்படியே கை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ லக்கேஜ் அவர் தான் எடுத்துக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவன் என்ன இவ்வளோ நல்லவனா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களை திட்டல, எதுவுமே கத்தக்கூட இல்லை, சத்தம் போடல, எதுவுமே போடல. நீங்கள் வாமிட் பண்ணுறப்போ ஒரு கத்துனாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு முடியலன்னு தெரிஞ்சது, அப்படியே உங்களை கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, இது என்ன ஜிமின் தானா, இது என்ன நம்ம அத்தை பையன் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்ஜுன் வந்துட்டு அங்கே ஹோட்டலில் க்ளோஸ் ஆகலாம் ஆல்ரெடி தங்குறதுக்கு புக் பண்ணி வச்சுட்டாரு போல். ஸோ அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறனால அவரே வந்துட்டு ஹீட்டரில் போட்டு கொடுக்குறாரு. ஸோ போயிட்டு நீ குளிச்சுட்டு வா, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு சரி ஓகேட்டு குளிக்கிறீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஜிமின் போயிட்டு குளிக்கிறாரு. ஸோ குளிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. என்ன எல்லாரும் தூங்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் ஏந்திரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கவும் வந்து தொட்டு பார்க்குறாரு. மேலே பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஒரு மாதிரி ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இவளுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணால் அந்த கீழே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுத்து விடுறாங்க. ஸோ ஜிம் அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை சாப்பிட முடியல, அவர் தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. நீங்களாம் அப்படியே சமத்தா சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஜிமின் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறதும் நீங்கள் இவ்வளோ அழகாக சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் அப்படி ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் ஓகேவா, ரொம்ப குட்டி வயசில் வந்துட்டு ரெண்டு பேர் இந்த மாதிரி தான் விளையாடிட்டே இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் இந்த அளவுக்கு சண்டை வந்திருக்காது. அப்போ வந்துட்டு ஜிமின் தான் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். உங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, வேணான்னு சொல்லிடுவீங்க. அத்தம்மா ஊட்டி விடுவாங்க, வேணான்னு சொல்லிடுவீங்க. அப்பா மாமான்னு யார் கொடுத்தாலும் வேணாம், எனக்கு ஜிமின் மாமா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கே விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஸோ அவளுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, சாப்பாடு மட்டும் ஊட்டி விடுறியா கேட்குறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு அப்போ ஜிமின் அவ்வளோ அழகாக சாப்பிட்டா குட்டி பையனாக இருக்கிறப்பவே வாங்கிட்டு வருவார். ஸோ வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட மாட்டியா, உடம்புக்கு சரியில்லாமல் நிறைய சாப்பிடணும், அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு வாயாக ஊட்டி விட்டுருப்பாரு. நீங்களும் அப்படி சமத்தா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சடனாக நீங்கள் ஜிமின் கிட்ட மாமா நீ வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு யோசிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்துட்டு நீ இதே மாதிரி சமத்தா சாப்பிட்ணும் சரியா, அடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு நீ இப்படி ஊட்டி விட்டீங்கன்னா நான் அழகாக சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ரெண்டு பேரும் அட் அ டைமில் இதே தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஜிமின் சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கோவிலில் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஓடி இருப்பார். நல்லா சாப்பிட்டா குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பார். இப்போ வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு அது ஞாபகம் வருவோம். ஒரு மாதிரி உங்களுக்கு சாப்பாடு குறையே போயிடுது. அவரும் வந்துட்டு சாப்பாடு அந்த ஸ்பூன் வந்துட்டு கீழே போட்டிருப்பாரு. அப்படியே ஜிமின் எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து உட்காந்துருப்பாரு. பால்கனிக்கு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அங்கேருந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு எதுவும் தெரியல, சடனாக சிரிப்பாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பீங்கல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ தான் சாப்பாடு ஊட்டி விடணும், அப்புறம் நான் உனக்கு வந்துட்டு சமைச்சு கொடுப்பேன், ஆனால் நீ தான் ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி எது டீல்லாம் பேசியிருப்பீங்க. அப்புறம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரூல்ஸ் புக்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. அப்படியே வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், ஆனால் எந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தோணவே மாட்டேங்குது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு. இப்போது ஒரு 2 டேஸ் அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியே ஆகலை. அவர் வந்துட்டு டாக்டர்லாம் வர சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இல்லை, ஏதோ நர்ஸ் வேலைக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு உங்களை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அது எல்லாமே தெரியுது, நடிக்கிற மாதிரியெல்லாம் தெரியல, நல்லாவே பார்த்துக்கிறாரு. அப்படியே அடிக்கடி ரெண்டு பேத்துக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும் போகும். அப்படியே வந்துட்டு அப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஒரு வாரம் ஆயிருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கே. நீங்கள் க்யூர் ஆனதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உட்காராரு. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே வெளில எங்காவது போகலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, வெளியே வா என் கூட வரி அப்படின்னு கேட்குறீங்க. வேறு யார் கூட போகிறது அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்புறீங்க. ஃபஸ்ட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த உள்ள பார்க்கெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பெரிய ஹோட்டல் தான், அதுக்குள்ளே வந்துட்டு பார்க் மாதிரி இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் பீச் தெரியுது. ஏன் அப்படின்னா பீச் ரெசார்ட் தான் வந்துட்டு புக் பண்ணியிருப்பாரு. அப்படி வந்துட்டு பார்க்குறீங்க, ஏன் பீச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பார்க்குறாரு ஜிமினோ, எதுவும் இல்லையா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்த்துருக்கேன் ஆனால்
நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆ என்னாச்சு இவளுக்கு? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா ஓடுறீங்க. அவரும் எதுக்கு ஓடுற? ஆல்ரெடி உடம்பு சரியில்லன்னு பின்னாடியே ஓடி வராரு. நீங்க அப்படியே ஓடுறங்கிற பேர்ல அந்த தண்ணி பார்த்த குஷியில ஓடி போயிட்டு அப்படியே மன மாறிட்டீங்க. அதாவது கீழ விழுந்துட்டீங்க. அப்படியே வந்துட்டு கீழ விழுந்ததுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்ல. ஒரே அசிங்கமா இருக்குது. ஜிம்மி வந்துட்டு பார்த்துட்டு செம்மையா சிரிக்கிறாரு. "இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓடி வராதன்னு. கேட்டியா நீ?" அப்படின்னு சொல்லவும், நீங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கா? அதான் அப்படியே படுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே தூக்குறாரு. ஸோ கை விடுத்து தூக்குறப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு தயவு செஞ்சு சிரிக்காத எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நான் தான் சொன்னல ஓடாதேன்னு. ஆல்ரெடி நமக்கு இங்கே உடம்பு சரியில்லை இதில் ஓடி வேற போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ விளையாடாத எனக்கு பீச் பிடிக்கும்ல அதனால தான் வந்தேன் என் கூட விளையாடக்கு வரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ உங்க கூட விளையாடுறதுக்கா என்னை பார்த்தா நிச்சயம் பையன் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் சின்ன வயசுல எல்லாம் கூட விளையாட வருவேன்ல 2 பேரும் வந்து மண்ணுக்குள்ளெல்லாம் இருந்துட்டு ஏதோ ஒளிச்சு வச்சு விளையாடுவோம்ல அது மாதிரி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஆமால்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த பீச் மணல்ல உட்காந்து அந்த கிச்சு கிச்சு தாம்பளம் விளையாடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு கல் எடுத்து ஒளிய வச்சுட்டு கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருக்கிறீங்க. சுற்றி போகிற வர வந்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. சில பேர் அப்படியே க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ சின்ன வயசில் இந்த விளையாட்டு விளையாடுறப்போ போட்டியில் வந்துட்டு ஜெயித்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அதாவது ஜெயிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு கணத்தில் ஒரு கிஸ் ஓகேவா. ஸோ இதுதான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது மாமா சின்ன வயசில் விளையாடின அதே ரூல்ஸ் தான் இப்போமா இல்லை ரூல்ஸ் மாற்றிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் வச்சது ஜிமின் தான். அடிக்கடி வந்துட்டு தோத்துட்டே இருப்பீங்க நீங்கள். ஜிமின் தான் வின் பண்ணிட்டே இருப்பார். அதனால பொழுதுக்கே கடத்தில் கிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்களும் கொடுத்து கொடுத்து டயர்ட் ஆகிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடே வேணான்ட்டு எஞ்சி ஓடிடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க மாமா அதே ரூல்ஸ் தானா அப்படின்னு கேட்கவும் மாமாவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் அப்படி கூப்பிட்றீங்க. குழந்தையாக்கிறப்ப அப்படி கூப்பிடுவீங்க பட் இப்போ தான் அப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்றீங்க. அதுக்கே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த ஷாக்கில் இருக்கிறப்போ நீங்கள் ரூல்ஸ் அதே தானான்னு கேட்குறப்ப அவருக்கு அது ஞாபகம் இல்லை மறந்துடுச்சு போல். ரூல்ஸ் எல்லாம் எப்பவுமே மாறாது ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க நீனும் மாறவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லவும் நான் மாறணும் இல்லையா ரூல்ஸ் மாறாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இது கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரின்னு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. விளையாடுறப்போ வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு தோத்தாச்சு. ஸோ அது எப்படி ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ரூல்ஸ் தான்ப்பா யாரும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் அந்த மனுக்குள்ளே அடுத்தது ஒளி வைக்கிறதுக்கு எங்கே வைக்கலான்னு பார்த்துருக்காரு. சரி நீங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ தோத்துட்டீங்களா ரூல்ஸ் தான் சொல்லியாச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட போயிட்டு கடத்தில் வந்து ஒரு கிசை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேனே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு மூளையே வேலை செய்யல ஒரு மாதிரி ஃப்ரீ எல்லாமே அப்படியே ஜாம் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவருக்கு காது கேட்கல. அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கண்ணு முழிக்கிறாரு. அதாவது கொஞ்சம் நார்மலாக ஆகுறாரு. ஆமாம் இப்போ நீ எதுக்கு இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ தானே சொன்ன ரூல்ஸ் தான் பிரேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இதில் தோற்று போகிறவங்க வந்துட்டு கிஸ் கொடுக்கணும்ல அதானே உன்னோட ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறப்போ அப்போ தான் இருக்கு ஞாபகமே வருது. ஆத்தாடி இதை நான் என்ன மாற்றலையா என்ன எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு இப்போ தான் பக்குங்குது. ஸோ கேட்குறாரு இங்கே பாரு அது வந்துட்டு சின்ன வயசில் விளாண்டுது இப்போ வரைக்கும் அதுவே வச்சுட்டு இது பண்ணி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேலை கீழே ஜிமின் பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு மாமா சொல்லாமல் இப்போ எனக்கு புருஷன் வேறு அதில் தப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எஞ்சி போயிடுறீங்க. அவருக்கு இதெல்லாம் அவர் காலையில் நீங்கள் தான் சொல்கிறீங்களானே தெரியல. இதெல்லாம் உங்கள் வயதை பேசுதானே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இன்னுமே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த பீச்சில் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அந்த இதுலேருந்து எஞ்சி வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே வந்துட்டு அவருக்கு அந்த ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. லோடிங்லேயே இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் மாமான்னு கூப்பிட்டு தான் அவருக்கு ஷாக். அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் புருஷங்கிறீங்க மாமாங்கிறீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன இப்போ திடீர்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா இத்தனை வருஷத்துல இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு ஒரு தாட். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறது இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. அடிப்பாவி ஆல்ரெடி உடம்பு சரியில்லை ஜுரம் வேறு தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோடி வராரு. ஸோ நீங்கள் இந்த தண்ணிக்குள்ள ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. அங்கே வேறு 2 3 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாரு இங்கே பாரு ஆல்ரெடி உனக்கு ஜுரம் இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவும் ஆடிட்டே இருக்கிறீங்க. அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு நீங்கள் வரவே இல்லை. ஸோ குண்டு கட்ட அப்படியே தூக்கி தோலில் போட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு வீடு மாமா இப்போ எதுக்கு அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறேன் வீடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரூம்கே கொண்டு போய் விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றும் அதில் குழி அப்படின்னு சொல்லிட்டு டவல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் ஹாப்பியாக தான் உனக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்க போகிறீங்க. நீங்கள் போயிட்டீங்க. உள்ளே போயிட்டு குளிக்கிறப்ப என்னவோ தெரியல உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் வெளியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நின்றுக்கிறாரு. என்ன அப்படின்னா அவங்க தூக்கிட்டு வந்திருப்பால. ஸோ 2 பேத்துக்கு அதே தான் ஞாபகம். அப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே உள்ள யாருக்கும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிறீங்க. என்னவோ தெரியல அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி 2 பேத்துக்கு ஹாப்பியாக தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. ஸோ ஜிம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு படுத்துட்டு கேட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அப்படி பார்க்குறீங்க என்ன கேட்கணும் அவன் முதல்ல இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு
இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பெட் தான் இருக்குது. என்ன போய் கேட்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு காய்ச்சல் வந்தப்போ மட்டும் போனேன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் காய்ச்சல் எனக்கு ஒட்டிக்க கூடாதுன்னு போனேன். இப்போ காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேலே படுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே என்ன கேட்கணும்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்துட்டு உனக்கு என்ன சின்ன வயசில் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சின்ன வயசில் பிடிக்கும் தான் ஏன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஏன் சடனாக எதுக்கு உனக்கு என்ன பிடிக்காம போச்சு, எதுக்காக சண்டை வந்துச்சு, நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எப்படி யோசிச்சாலும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு இந்த சண்டைன்னு தெரியவே இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு செம கோவம் வருது. இப்போ ஜிம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஜிமினுக்கு மாமா பொண்ணு. அதே சமயம் ஜிமினுக்கு வந்துட்டு அத்தை பொண்ணு ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அவரோட அப்பாவோட தங்கச்சி பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜிமினுக்கு அத்தை பொண்ணு ஒன்று இருக்குது, மாமா பொண்ணு நீங்கள். உங்கள் கூட வந்துட்டு சின்ன வயசில் விளையாடிட்டே இருப்பார்ல, அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு மாதிரி செம கோவம் வருது. நீ என்ன காரியம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7th தான் படிச்சுட்டு இருந்திருப்பாரு அப்போ ஜிமின். நீங்கள் 5th தான் படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ 5th படிக்கிறப்ப அவர் 7th அவர் வந்துட்டு ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அந்த டைம் வந்துட்டு எப்பவுமே ஜிமின் மட்டும் தான், அதாவது ஜிமினோட ஃபேமிலி மட்டும் தான் வருவாங்க. ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் டேடி வந்துட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பார் போல். அதனால ஜிமினோட அத்தை பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் விளையாட கூப்பிட்டுருப்பீங்க ஜிமினா. ஆனால் ஜிமின் உங்களை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு சாப்பாடில் ஊட்டி விட்டு இருந்திருப்பாரு. அவ்வளோதான், மேடம்க்கு அங்கே ஆரம்பிச்ச பிரச்சனை தான். இது வரைக்கும் முடியவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது. இப்போ சொல்ல சொல்ல அப்படியே செம கோவம் வருது. அப்படியே வந்துட்டு முடி பிடிச்சி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏண்டா உனக்கு வந்துட்டு நானும் அவ்வளோ ஒன்றா, எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற. எனக்கு வந்துட்டு ஐயோ கடவுளே உடனே வரல, எனக்கு செமையாக கோவம் வருது, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஹேட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஏய் நான் அப்போ 7th தாண்டி, அந்த பொண்ணுக்கு இது குழந்தாவ, அதனால ஊட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ எனக்கு தானே ஊட்டி விட்டா, அப்போ என்னை குழந்தைன்னு பார்த்தா ஊட்டி விட்டியா அப்படின்னு சொல்லி அந்த வயசுல அவ்வளோ பொறாமையா அப்படின்னு கேட்குறாரு. பொறாமையா, நீ நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு எப்பவுமே ஊட்டி விடுறேன் அப்படியெல்லாம் சொன்னில்ல, அப்போ நீ எனக்கு மட்டும் தான் அதெல்லாம் பண்ணணும், எதுக்கு அந்த பொண்ணுக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது இப்போ கூட. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினங்காட்டிக்கும் அதெல்லாம் நினச்சிட்டு இங்கே பாரு, இனிமேல் என் கூட பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் ஒன்றும் உனக்கு ஒய்ஃபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு மாமா கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அப்படியே மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு படுத்துட்டீங்க. அவர் யோசிக்கிறாரு, அத்தாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சே அப்படிங்கிற மாதிரி இங்கே பாரு ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு திரும்புற மாதிரி இல்லை. ஸோ ஜிமின் மறுபடியும் உங்களை கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, அப்போ அவன் ரொம்பவே குட்டி பொண்ணு, இதுக்காவது சும்மா ஊட்டி விட்டுருப்பேன், ஆனால் உன்ன மாதிரி நினச்சாலாம் நான் ஊட்டி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊட்டி விட்டுருக்க மாட்டியா இல்லை ஊட்டி விடலையா, கரெக்டாக நீ சொல்கிறியா, இப்போ கூட இல்லைல்ல, உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணுடா, இப்போ கூட உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு, அதனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறப்ப வேண்டாம் வேணாம்னு சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்கிறீங்க மறுபடியும். இப்படி சண்டை போட்டுக்கிறப்ப சடனாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஆமாம் இது நான் உங்கள் மேலே இப்படி கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் நீ எதுக்கு என் கூட கோவப்படுவ, நீ எதுக்கு என் கூட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து பார்க்குறாரு. எனக்கும் தெரியல அப்படிங்கிறாரு. தெரியலையா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ என் கூட சண்டை போட்ட, உனக்கு அதனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு திரும்ப மறுபடியும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்புறம் என்னையும் தானே பிடிக்காதுன்னு சொன்னேன், கல்யாணம் தனிக்கு ஓடி கூட போனேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. இப்போ நீயும் தானே ஓடினேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம், நீ வந்துட்டு அவளை மனசில் நினச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறது, அதனால தான் நீ வந்துட்டு நல்லா இருக்கட்டும்னு நினச்சி நான் ஓடினேன், வேறு மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஜிமின் வந்துட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற, நான் உன்னோட நல்லதுக்காக தான் ஓடினேன், என்ன தான் இருந்தாலும் எனக்கு உனக்கு பிடிக்கும், அதனால தான் சரி ஓகே உனக்கு அவள் தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு நான் ஓடிடலாம், நீ வந்துட்டு அப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்குவேல, அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அவள் வந்திருந்தால, ஸோ நான் இல்லைன்னா உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் நீ எனக்கு முன்னே வந்துட்ட லூஸ் பயலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி உங்களை க்யூட்டாக பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம், இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, அதுவா, என்னோட குட்டி ராட்சசிக்கு இவ்வளோ கோவம் வருமா என்ன, அதுவும் 5வது படிக்கிறப்போ அவ்வளோ பொசசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ பேச்சு மாத்தாத, நீ வந்துட்டு உனக்கு அவளை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, லூசு அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு எப்பவுமே ஒன்று தான் பிடிக்கும், ஆனால் நீ எப்போத்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டு எரிஞ்செரிஞ்சு விழுவியா, அதனால தான் நானும் திரும்ப சண்டை போடுவேன், அதனால தான் நீ ஏதாவது பேசினா திரும்ப கூட சண்டை போடுவேன், ஆனால் உங்க கூட பேசாமல் நான் என்னைக்காவது இருந்திருக்கேனா, திருப்பி சண்டை போடுறதுக்காக தான் நான் உங்களோட பேசுவேன்ல, ஸோ அப்படியாவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் பேசுவேன், ஆனால் நீ தான் எப்போத்தாலும் திட்டிகிட்டே இருப்பேன், பட் நானும் அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, பட் இருந்தாலும் உங்களோட பேசணும்ல, நார்மலாக பேசுவேன், நீ பேச மாட்டேன், சண்டை போட்டால் தான் நீ பேசுவேன், அதனாலேயே உங்களோட கொஞ்சம் அப்பப்போ வம்பு இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியெல்லாம் மற்றவங்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு நாள் கூட அந்த பொண்ணு கூட சண்டை போட்டதே இல்லை ஜிமின். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு பிடிக்கல தான் இவன் சண்டை போடுறான், அவளை பிடிச்சிக்கிறனால சண்டை போடலன்னு நினச்சிருப்பீங்க. அப்போது பிடிச்சா கூட சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிச்சா மட்டும்தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நிஜமா தாண்டி நம்பு, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை உன்னாலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி கேட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் திரும்ப வந்து ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் அப்படிங்கிறாரு. நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, மறுபடியுமா, சரி என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாரு.
உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்கிறல்ல, அப்புறம் ஏன் வீட்டில் வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்போ நீ அத்தைக்கிட்ட அவ்வளோ சண்டை போட்ட, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ண, நீயும் வந்துட்டு என் கூட ஓடி தானே வந்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ அம்மா பேச வச்சுட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படி ஜிமின் கூட பேச திருப்பி அப்படியே 2 கையில் கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நான் நினச்சிட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் பிடிக்காம இல்லை, நீ வந்துட்டு என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணி உன்னோட லைஃப் வேஸ்ட்டாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு என்னவோ தெரியல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ சண்டை போடுறேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக, அதாவது அன்றைக்கி ஒரு நாள் தான் சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் எத்தனை தடவை கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் கூட நான் ஒத்துக்கிட்டதே கிடையாது. எல்லாரும் வந்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ உன்னை பற்றி பேச வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன். உன்னை பற்றி பேசினதுக்கப்புறம் உடனே ஒத்துக்கிட்டேன். அதாவது சொல்லுவாங்களா, அதனால சும்மா சண்டை போடுற மாதிரி சும்மா சீன் போட்டேன். மற்றபடி கல்யாணத்துக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் ஏன்டா ஓடி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, நான் வந்துட்டு ஓடியெல்லாம் போகல. ஸோ உன்னை பார்த்தேன், நீ வந்துட்டு ஜன்னல் ஏறி குதிச்சு ஓடிட்டு இருந்தியா, இவன் எதுக்குடா நேரத்தில் ஓடிட்டு இருக்கிறாரு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். சரி ஓகே என்னன்னு விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தேன். இன்ன வரைக்கும் ஒன்று சொல்லிட்டேன், அந்த பேக்கில் ஒன்றுமே இருக்காது, வெறும் பேக் தான். ஸோ நீ சேஃப்டியாக இருக்கணும்ல, அதனால தான் நான் வந்துட்டு உன் பின்னாடியே ஓடி வந்தேன். அந்த டைமில் அதனால தான் கரெக்டாக அந்த காரை நீ நிறுத்துறப்ப நானும் பக்கத்தில் வந்து நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போது நீ ஓடி போகலையா, என்னை காப்பாற்ற தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ நாளைக்கு என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஓடி போனா நான் என்ன பண்ணுறதா, அதனால தான் வந்து கூட்டிகிட்டு கொண்டு வந்தேன். ஸோ அதனால தான் அந்த போலீஸ்கிட்ட கூட லவ்வர் அது மாதிரியெல்லாம் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தான் புரியவே இல்லை லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா ஜிபின் சொல்ல சொல்ல புரிய வருது. ஆமாம்மா, எனக்கு எதுவுமே புரியல, நான் ஒரு லூஸு அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னது ஜிம்முக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது. ஆமாம் நீ லூஸு தான், ஆனால் எனக்கு மட்டும் லூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஹக் பண்ணி அப்படி 2 பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் நம்ஜூனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, தேங்க்ஸ்டா அண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மெசேஜ் நம்ஜூனுக்கு ரிசீவ் ஆகுது. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. உடனே நம்ஜன் வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஸோ கால் வரவும் ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா, ஸோ அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பால்கனியில் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ஜன் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி பிளான்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒர்க் அவுட்டா, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படி பிளான் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு ஒத்துக்கலாம்ல. ஸோ அந்த ஃப்ளைட்டு ஒத்துக்காதது வந்துட்டு சும்மாலாம் கிடையாது. உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றப்ப வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரை கலந்துட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்திருக்குது. ஸோ வாமிட் ஆகிட்டே இருந்திருக்குது. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா நல்லா இருந்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஸோ ஜிமினால உங்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிட்டு பேசினா அட்லீஸ்ட் நீங்கள் காது கொடுத்தாது கேட்பீங்க. ஸோ ஜிமினோட எல்லாமே அப்படி சொல்லிடலாம் அப்படிங்கிறனால இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா நம்ஜோ, அந்த வாமிட்லாம் எடுத்தா சரி ஓகே தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் 1 வாரம் காய்ச்சல்டா, நான் கூட பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால தானே இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே பிளான் தான். நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களை பிடிக்கும். போட்டாலும் அவருக்கு உங்களே தான் வந்துட்டு தேடி தேடிட்டு வருவார். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தான் வந்து ஒரு மாதிரி உங்களை வேணும் சண்டைக்கு இழுப்பாரு. இல்லைன்னா நீங்கள் சண்டை போடுவீங்க. அப்படியே தான் எந்நேரம் வந்துட்டு உங்கள் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பாரு, உங்கள் பின்னாடி தான் சுற்றுவார். ஆனால் உங்களுக்கு அது வந்துட்டு ஃபீலே ஆகலை. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருப்பாரு. ஸோ நம்ஜன் வந்துட்டு என்னடா ஏதாவது செட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் பின்னாடி தான் தெரியறேன், ஆனால் அவன் கூட சண்டை போட்டே இருக்கிறான். அந்த கரும்பு முடிச்ச நாய்க்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ஜன் சொல்லியிருப்பாரு, இதுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து ஜிம்மிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பொண்ணு பார்க்கலாம், ஓகேவா, நீ எல்லாத்துக்கும் வந்துட்டு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டே இரு. லாஸ்ட்டாக வந்துட்டு நான் இவ்வளவு ரெஃபர் பண்ணுறேன் அப்பா கிட்ட சொல்லி சொல்லிட்டு, அப்பாவோட பிளான் தானே இதுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தோட பிளானும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க, அண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக நான் போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குமா, உன் வண்டியை நான் எப்படி கரெக்ட் பண்ணேன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமையாக சொல்லிக்கிறாரு. இதை நீ கரெக்ட் பண்ணியா, நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதான்டா, எனக்கு நீ போட்டு கொடுத்த, உனக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி, அப்போ வந்துட்டு நீ சும்மா ஒரே ஒரு நாள் மட்டும் முடியவே முடியாதுன்னு சொல்லி சண்டை போடு, அதுக்கப்புறம் உன்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தி அப்படியே வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா வந்துட்டு நீ எடுத்ததும் ஓகே சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்பினி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஜிமினும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஜிமினுக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அது போல தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் இமேஜின் பண்ணிட்டு கல்யாணத்தை விட்டு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இவங்க 2 பேரும் இப்போ தான் சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமினோட அண்ணி வந்துட்டு ஃபோன் வாங்கிட்டு, என்ன ஜிமினா ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணி நீங்கள் தான் அண்ணி எனக்கு தெய்வம், எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சுட்டீங்க, தேங்க்யூ. எப்படி தெரியுமா, அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அப்படியே க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கிறா. இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு வரணும்னு கத்திட்டே இருப்பா. இப்போ அவன் என்கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ணி பேசுறது இல்லை, ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறா. இவன் இப்படி பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது, அப்படியே தங்க தட்டி வச்சு தாங்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியாப்பா, நீ எதில் வேணால் வச்சு தாங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து பார்த்துறோம்,
வீடு வந்து சேர வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இரு, வாய வச்சுட்டு ஏதாவது வளரிடாத, அப்புறம் திரும்ப பேதால முருங்க மரம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் வச்சிடுறாங்க. ஸோ ஜிம்னு பேசி முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் வராரு. ஸோ வந்து பார்த்தா அதே மாதிரி தான் அழகாக க்யூட்டாக பொண்ணுக்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி போத்தி விட்டுட்டு அப்படியே அவரும் தூங்கிடுறாரு. இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் அந்த ஹனிமூன் வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்குது. சண்டையெல்லாம் கிடையாது. 2 பேரும் 2 பேத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ அதனால 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக் போகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ளைட் ஏறுறீங்க. உங்களுக்கு ஃப்ளைட்டை பார்த்ததும் பயம். ஐயோ ஜிமினா, எனக்கு இந்த ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமாக இருக்குதா, மறுபடியும் இது வாதிக்கிது வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் மாமா பார்த்துக்கிறவா அப்படிங்கிறாரு. எது நீ பார்த்துப்பியா, என்ன நான் வாந்தி பண்ணுறது பார்த்துக்குவியா, எனக்கு வயிறெல்லாம் வலிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது, ஏன்னா அந்த அன்னைக்கு அவர் பண்ண வேலை தானே, அது மாத்திரை கொடுத்து அது மாதிரி வாமிட் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அது வாமிட் வராது அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். இங்கே பாரு, நான் தான் இருக்கேன், ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி இருக்கும், எல்லா டைம் அது மாதிரி இருக்காது, ஒன்றும் ஆகாதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வராங்க. நீங்களும் அப்படியே பயந்து தான் வந்து உட்காடுறீங்க. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆமாம்மாம்மா, நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ஏதாவது மாத்திரை கொடுத்துருந்தா தானே வாந்தி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டே வராரு. ஸோ ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே வந்துட்டு எப்படின்னா உங்களோட அதாவது ஜிம்னோட வீடு இப்போ உங்கள் வீடு 2 வீடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ரொம்ப பக்கம் தான், ஓகேவா? ஸோ எப்போவுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றா இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைனா அவங்களே இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் வந்ததுன்னு தெரிஞ்சதுமே எல்லோரும் வந்துட்டு ஜிம்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிம்னோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் வந்துட்டு கேட்குறாங்க ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ஜுனுக்கு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பார்த்ததுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. டே என் தம்பி நல்லபடியாக இருக்கியாடான்னு சொல்லவும், ஐயோ அண்ணா நீ தானே என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் சரி ஓகே, மிஸ் பண்ணுவார் போல அண்ணாவை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் 2 பேரும் அப்படியே போயிட்டு ஏய் இந்த மாதிரி ஆச்சுடா அந்த மாதிரி ஆச்சுடா, அதுக்கப்புறம் மாமான்னு சொன்னா தெரியுமா, அப்புறம் கிஸ் எல்லாம் கொடுத்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நிஜமாவா, நம்ம வாயினா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா, அது ஏதோ ரூல்ஸ் ஆமாவே, நான் கூட மறந்துட்டேன், அவன் ஞாபகம் வச்சிருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி சொல்லிட்டு இருக்காரு. டே சரி ஓகே, எப்படியோ ஹாப்பியாக இருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் உங்கள் குட்டி தங்கச்சி இருக்காள், அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அக்கா உனக்கு தான் அந்த கல்யாணம் பிடிக்கலல்ல, அதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ வந்துட்டு ஜிமின் மாமாவை டிவோர்ஸ் பண்ணிடு, இல்லை அப்படின்னா உன்னோட கல்யாண பத்திரிக்கையில் அப்படி என்னோட பேரை மாற்றிடுறேன், நானே மாமா கூட இருந்துக்கிறேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்கு கடுப்பாயிச்சதே, ஏன் மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, எழுதி சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி துரத்திட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு அத்தாடி ஏன்னு திடீர்னு உனக்கு தான் அவரை பிடிக்காதுல்லன்னு சொல்லிட்டு இருக்கவும், யார் சொன்னா எனக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அவரை மட்டும் தான் பிடிக்கும், அது என்னோட மாமாடி, எடு செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கட்டையை எடுத்து துரத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது, எப்படி விளையாடி இருக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியாக எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட வரீங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு லைனாக சாப்பிட உட்காறீங்க. அதே ஆர்டர் தான், அந்த என்கேஜ்மெண்ட்டில் உட்காந்துருப்பீங்களா, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு தங்கச்சி, ஜிமின் பக்கத்தில் நம்ஜுன் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு சாப்பிட்டப்போ ஞாபகம் வருது, அந்த அன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக 2 பேர் சண்டை போட்டிருப்பீங்க, முடியெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஏய் உனக்கு அதான் ஞாபகம் வச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா அது இல்லை, ஆனால் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி பரவாயில்ல சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஊட்டியெல்லாம் விடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு சும்மா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. வெட்டியாக பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த ரிலேட்டிவெல்லாம் சேர்ந்து பேசுவாங்களோ, ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கும் போல், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக உங்கள் தங்கச்சி அங்கேயும் இங்கேயும் குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறா. ஸோ ஏய் வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவரும் வந்துட்டு உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு மட்டும் தான் உனக்கு பிடிக்கும் தெரியுமா, என் அக்காவுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, எந்நேரம் திட்டிகிட்டே இருப்பா, ஆனால் என்னமோ தெரியல திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. என் மாமா எனக்கு தான் சொல்கிறா, எனக்கு ஒரே கவலையாக இருக்கு மாமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லவும், இப்போ மட்டும் என்ன உனக்கு அவனோட ஆசை நான் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ குட்டி குழந்தை தானே அவன். ஸோ அப்படியே அழகாக மடியில் உட்காந்துட்டு மாமா அப்போ நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பண்ணிக்கிறோமாவா பண்ணிக்கிறோம், அக்காவுக்கு நம்மளை இப்போ டிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்களும் அக்கா இங்கே பாருடி அப்படின்னு சொல்லவும் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜிம்னோட படியில் உட்காந்துக்கிறா. உங்களுக்கு கோவம் வருது, இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் சின்ன குழந்தை தான், ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அதனால அப்படியே அவளை வந்துட்டு இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வரீங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ ஜிம்மி வந்துட்டு இங்கே பாரு, எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்குது, ஸோ இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உனக்கு தான் வந்துட்டு இப்போ தானே என்ன பிடிக்கும், ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பிடிக்காதுல்ல, அதனால உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. டிவோர்ஸ் பண்ண போறியா, எடு அந்த அருவாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டையை தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் எந்த கட்டையும் இல்லை. ஒரு வழியாக வந்துட்டு அந்த பக்கம் நம்பிச்சு வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு. டிவோர்ஸ் பண்ணுறானாமா, கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். உருட்டு கட்டை தானே நான் தரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டை தூக்கி போடுறாரு. அப்படியே அழகாக கேட்ச் பிடிச்சிட்டு
இருடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் துரத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே அந்த குழந்தையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. கிடைச்சா கண்டிப்பாக அடி விழுங்கும்ல, அதனால செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் விடுவனான்னு துரத்திட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி துரத்திட்டு இது மாதிரி ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இது ஒரு மாதிரி இன்னும் அழகாக க்யூட்டாக லவோடு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு துரத்திட்டே இருக்கிறப்போ ஒரு வழியாக ஜிம் வந்துட்டு சிக்கிட்டாரு உங்ககிட்ட. அப்படியே கட்டை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு போறீங்க. அவர் வந்துட்டு ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி கண்ணை ரெண்டு இருக்கமா மூடி நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அடிச்சிருவீங்கன்னு பயந்தான். போகிறதுக்கு வேற வழி இல்லை, அதனால கண்ணை ரெண்டு இருக்கமா மூடி நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் போயிட்டு அழகாக கணத்தில் ஒரு கிசு கொடுத்துட்டு மாமா இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செவன் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துடுறீங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் ஷாக்காக இருக்குது. எது இப்போ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கணத்தை தட்டு பண்ணிட்டு ஏன் ஹீரோ ஒன்று பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரு உங்களை தத்திட்டு வந்துருக்காரு. நீங்கள் வந்து என்னை பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவன் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஓடுறப்போ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஜிமின் கிட்ட சிக்கிட்டீங்க. அவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படி பின்னாடி நான் டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிட்டு எங்கே ஓடுற பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அது வந்து மாமா சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன சடனாக கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை எனக்கு இனிமே ஒரு டவுட்டாக இருக்குது. உனக்கு என் மேலே என்ன கோவம் இருக்கா, இல்லை நீ ஹாப்பியாக தான் இருக்கிறியா, இல்லை யாருக்காகச்சும் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு, என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்படுறீங்க. ஸோ ஐயோ நான் சும்மா விளையாட்டு கேட்டப்பா, நீ வந்துட்டு ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ஏன்னா வந்துட்டு என்னோட மாமா எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே வந்துட்டு அதாவது எப்படின்னா ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் ஜிமின் பார்த்த மாதிரி உங்களோட ரெண்டு கை வந்துட்டு ஜிமினோட ஷோல்டரில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பேர் ஹை டு ஹை கான்டாக்ட் போயிட்டே இருக்குது டியர். ஸோ அவ்வளோதான், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா டியர். ஸோ டட்டா, எப்படிக்குன்னு சொல்லுங்கள். டட்டா.